அரும்படுப்போமே. அன்பினில் பிறந்த இறை குலத்தானே, அன்பினை காத்து அரும்படுப்போமே, அரும்படுப்போமே. ஒரு மனதோராய் அனைவரும் வாழ்வோம், அருளொளி வீசும் ஒரு மழை போவோம். ஒரு மனதோராய் அனைவரும் வாழ்வோம், அருளொளி வீசும் ஒரு மழை போவோம். பிரிவினை வாழ்ந்து திருமறை காப்போம், பிரிவினை வாழ்ந்து திருமறை காப்போம். பரிவுள்ள இறைவன் திருவுள்ளம் காண்போம். அன்பினில் பிறந்த இறை குலம் நாமே, அன்பினை காத்து அரும்படுப்போமே, அரும்படுப்போமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. அன்பு உள்ளங்களே, புனித அந்தோணியாரின் அன்பு பக்தர்களே, இறைவனின் அருளால் இன்று நாம் அனைவரும் ஒரு குடும்பமாக ஒன்றிணைந்து வந்துள்ளோம். இன்றைய நவநாளின் மைய கருத்து இறை நம்பிக்கையில் சிறந்த புனித அந்தோணியார். நம்பிக்கையினால் அன்றி எவரும் கடவுளுக்கு உகந்தவராக இருக்க இயலாது என்கிறது எபிரேயர் 11:6. கடவுளிடம் நம்பிக்கை கொள்வது என்பது எதில் அடங்கி உள்ளது எனில், நம் வாழ்க்கையில் நடைபெறும் பலவித கஷ்டங்கள், ஓயாத துன்பங்கள், கடன் பிரச்சனை மற்றும் தீராத பிரச்சனைகளினால் நிலை தடுமாறும் போது இறைவனை சிக்கென பிடித்து கொள்வதில் அடங்கியுள்ளது. கடவுளுக்கு மிகவும் பிடித்தவராக விளங்குவது நாம் கடவுள் மீது கொண்டு இருக்கும் நம்பிக்கையை பொறுத்து அமைகிறது. எனவே நம் வாழ்க்கை பயணத்தில் நாம் சந்திக்கும் அன்றாட நிகழ்வுகளில் இறைக்கரத்தின் வல்லமையை உணர்வோம். நம் பலத்திலே முழுமையாக நம்பிக்கை கொள்ளாது இறை பராமரிப்பில் நம்பிக்கை வைத்து இறைவன் மட்டுமே போதுமானவர், அவரே அனைத்தையும் பார்த்து கொள்வார் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையோடு வாழ்வில் வெற்றி நடை போடுவோம். நம்பிக்கை என்னும் கேடயம் நம் கையில் கிடைக்க இடைவிடாமல் இறைவனிடம் ஜெபித்து இறைவன் என் நம்பிக்கையை மிகுதியாக்கும் என்று ஜெபிப்போம். புனித அந்தோணியாரும் தனது வாழ்வில் இத்தகைய இறை நம்பிக்கைக்கு தன்னையே முற்றிலும் கையளித்தார். பல அற்புதங்களும் அதிசயங்களும் இறைவன் பெயரால் செய்தார். இறைவனிடம் அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டு கவலைப்படுவதை தவிர்த்து ஜெபத்தில் நிலைத்திருந்து இறைவனின் நேரம் வரும் வரை நாம் பொறுமையோடு காத்திருந்து நம்பிக்கை என்னும் கேடயம் கையில் ஏந்தி மன மகிழ்வோடு நமது வாழ்க்கை பயணத்தை தொடர வேண்டும் என்பதே நமது பாதுகாவலர் புனித அந்தோணியார் நமக்கு கூறும் அறிவுரை. எனவே இத்தகைய புனிதரின் துணை கொண்டு நம்பிக்கையோடு நமது விண்ணப்பங்களை இறைவன் பாதம் சமர்ப்பித்து இறை ஆசிரை இத்திருப்பலியின் வழியாக பெற்றுக்கொள்வோம். அன்புக்குரியவர்களை, தூய மறை நிகழ்வுகளை தகுதியான உள்ளத்தோடு கொண்டாட நம்முடைய குற்றங்கள், குறைபாடுகள், பாவங்களை எண்ணி பார்ப்போம். மனமருந்தி ஆண்டவர் தருகிற மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்னை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும்
கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நிலை வாழ்வுக்கு நம்மை அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதியுண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமது நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரு மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவீர். தேவனின் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உமக்களாகி எங்களுக்கு விளங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து
ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். ஏழ்மையும் எளிமையும் உள்ள மக்களை உன் நடுவில் விட்டு வைப்பேன். இறைவாக்கினர் செப்பனியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 3, அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 12, 13. செப்பனியா கூறியது: நாட்டில் இருக்கும் எளியோரே, ஆண்டவரின் கட்டளையை கடைப்பிடிப்போரே, அனைவரும் ஆண்டவரை தேடுங்கள், நேர்மையை நாடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். ஆண்டவரது சினத்தின் நாளில் ஒருவேளை உங்களுக்கு புகலிடம் கிடைக்கும். ஏழை எளியோரை உன் நடுவில் நான் விட்டு வைப்பேன். அவர்கள் ஆண்டவரின் பெயரில் நம்பிக்கை கொள்வார்கள். இஸ்ரேலில் எஞ்சியோர் கொடுமை செய்ய மாட்டார்கள். வஞ்சக பேச்சு அவர்களது வாயில் வராது. அச்சுறுத்துவார் யாருமின்றி அவர்கள் மந்தை போல் மேய்ந்து இளைப்பாறுவார்கள். ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 146. நாம் அனைவரும் இணைந்து பாட வேண்டிய பல்லவி. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், பேறு பெற்றோர். 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 ஆண்டவர் ஒடுக்கப்பட்டோருக்கான நீதியினை நாட்டுகின்றார். பசித்திருப்போருக்கு உணவளிக்கின்றார். சிறைப்பட்டோருக்கு விடுதலை அளிக்கின்றார். ஆண்டவர் பார்வையற்றோரின் கண்களை திறக்கின்றார். ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், பேறு பெற்றோர். ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், பேறு பெற்றோர். ஆண்டவர் பார்வையற்றோரின் கண்களை
காத்திருக்கின்றார். தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகின்றார். நீதிமான்களிடம் அன்பு கொண்டுள்ளார். ஆண்டவர் அயல் நாட்டினரை பாதுகாக்கின்றார். பேறு பெற்றோர், பேறு பெற்றோர், ஈழையரின் உள்ளத்தோர், பேறு பெற்றோர், பேறு பெற்றோர். அனாதை பிள்ளைகளையும் கைம்பெண்களையும் ஆதரிக்கின்றார். ஆனால் கொள்ளோரின் வழிமுறைகளை கவிழ்த்து விடுகின்றார். சீயோனே, உன் கடவுள் என்றென்றும் எல்லா தலைமுறைகளுக்கும் ஆட்சி செய்வார். எல்லா தலைமுறைகளுக்கும் ஆட்சி செய்வார். ஈழையரின் உள்ளத்தோர், பேறு பெற்றோர், பேறு பெற்றோர், ஈழையரின் உள்ளத்தோர், பேறு பெற்றோர், பேறு பெற்றோர். இரண்டாம் வாசகம். வலுவற்றவை என உலகம் கருதுபவற்றை கடவுள் தெரிந்து கொண்டார். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவார்த்தை 26-31 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் அழைக்கப்பட்ட நிலையை எண்ணி பாருங்கள். மனித கணிப்பின்படி உங்களுள் ஞானிகள் எத்தனை பேர்? வலியோர் எத்தனை பேர்? உயர்குடிமக்கள் எத்தனை பேர்? ஆனால் கடவுள் ஞானிகளை வெட்கப்படுத்த மடமை என உலகம் கருதுபவற்றை தேர்ந்து கொண்டார். அவ்வாறே வலியோரை வெட்கப்படுத்த வலுவற்றவை என உலகம் கருதுபவற்றை தேர்ந்து கொண்டார். உலகம் ஒரு பொருட்டாக கருதுபவற்றை அழித்துவிட அது தாழ்ந்ததாக கருதுபவற்றை இகழ்ந்து தள்ளுபவற்றை கடவுள் தேர்ந்தெடுத்தார். எவரும் கடவுள் முன் பெருமை பாராட்டாதபடி அவர் இப்படி செய்தார். அவரால் தான் நீங்கள் கிறிஸ்துவுடன் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். கிறிஸ்துவே கடவுளிடமிருந்து நமக்கு வரும் ஞானம். அவரே நம்மை ஏற்புடையவராக்கி தூயவராக்கி மீட்கின்றார். எனவே மறைநூலில் எழுதியுள்ளவாறு பெருமை பாராட்ட விரும்புகிறவர் ஆண்டவரை குறித்து பெருமை பாராட்டட்டும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. Alleluia, 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 alleluia. மகிழ்ந்தே பேருவகை கொள்ளுங்கள், ஈனனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 1 முதல் 12 முடிய. இயேசு மக்கள் கூட்டத்தை கண்டு மலை மீது ஏறி அமர அவருடைய சீடர் அவர் அருகே வந்தனர். அவர் திருவாய் மலர்ந்து கற்பித்தவை: ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. துயருவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். கனிவிடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர். நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும்போது நீங்கள் பேறு பெற்றவர்களே. மகிழ்ந்து பேறு வகை கொள்ளுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதரிகளே, சகோதரர்களே, கோடி அற்புதர் புனித அந்தோனியாருடைய பெருவிழா மகிழ்வில் கலந்து கொள்ள வந்திருக்கக்கூடிய உங்கள் எல்லோரையும் அன்போடு இந்த திருப்பலிக்கு வரவேற்கிறேன். கரங்கள் தட்டி ஒருவர் மற்றவருக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். அன்புக்குரியவர்களே, விவிலியத்திலே நாம் வாசிக்கிறோம், கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்துல முதல் அதிகாரம் 10வது இறை வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது: நீங்கள் அனைத்திலும் ஆண்டவருக்கு உகந்தவற்றையே செய்து அவருக்கு ஏற்புடைய பிள்ளைகளாய் நடந்து கொள்ள வேண்டும். நான் சொல்றீங்களா? நான் சொல்றீங்களா? சத்தமா சொல்லணும். நீங்கள் அனைத்திலும் ஆண்டவருக்கு உகந்தவற்றையே செய்து அவருக்கு ஏற்புடைய பிள்ளைகளாய் நடந்து கொள்ள வேண்டும். இன்னொரு முறை சொல்லலாமா? நீங்கள் அனைத்திலும் ஆண்டவருக்கு உகந்தவற்றையே செய்து அவருக்கு ஏற்புடைய பிள்ளைகளாய் நடந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, கிறிஸ்தவர்களாகி நமக்கு வேற சாய்ஸே கிடையாது. நாம கடவுள் எதை விரும்புகிறாரோ அப்படித்தான் நாம நம்முடைய வாழ்க்கைய வாழ வேண்டும். அதுதான் நமக்கு கடவுள் கொடுத்திருக்கக்கூடிய அழைப்பு. அப்படி வாழுகிற பொழுது கடவுள் நமக்கு தேவையான எல்லா அருளையும் ஆசிரையும் அவர் நிறைவாக வழங்குவார் என்ற வாக்குறுதியை நமக்கு கொடுக்கிறார்.
அதுதான் இந்த திருத்தலம். இந்த திருத்தலத்தில் வீற்றிருக்கிற கோடி அற்புதர் வழியாக இந்த சமூக மக்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அற்புதங்கள், அதிசயங்கள். அப்போ நம்முடைய வாழ்வு எப்பொழுது கடவுளுக்கு உகந்த வாழ்வாக இருக்கிறதோ, கடவுளுக்கு பிரியமான ஒரு வாழ்வாக இருக்கிறதோ, அப்பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில அற்புதத்திற்கும் அதிசயத்திற்கும் பஞ்சமே இருக்காது, பஞ்சமே இருக்காது. இன்றைக்கு நமக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய நம்பிக்கையினுடைய புனிதராக கோடி அற்புதர் புனித அந்தோணியாரை சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த கோயிலில் இருக்கக்கூடிய, இந்த மண்டபத்தில் இருக்கக்கூடிய நாம் எல்லாரும் ஏதோ ஒரு நம்பிக்கையில தான் வந்திருக்கோம் இல்லையா? ஆமா இல்லையா? ஏதோ ஒரு நம்பிக்கையில நாம வந்திருக்கிறோம். நம்முடைய உள்ளத்துல நிறைய வேண்டுதல்கள் இருக்கிறது. குடும்பம் சார்ந்த வேண்டுதல்கள், கணவன் சார்ந்த வேண்டுதல்கள், மனைவி சார்ந்த வேண்டுதல்கள், பிள்ளைகள் சார்ந்த வேண்டுதல்கள், தொழில் சார்ந்த வேண்டுதல்கள். எல்லா வேண்டுதலோடும் இந்த திருப்பலியில நாம பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிறோம். யாருடைய உள்ளத்திலேயாவது ஏதாவது வேண்டுதல் இல்லாம இருக்கா? இருக்கா இல்லையா? எல்லாருடைய உள்ளத்திலும் ஏதாவது ஒரு வேண்டுதல் நிச்சயமா இருக்கும். அந்த வேண்டுதல் நமக்கு கிடைக்குமா? கிடைக்குமா? எப்ப கிடைக்கும்? எப்ப கிடைக்கும்? நான் அது ஒரு ஐடியா சொல்லி தரட்டா? உங்களுக்கு உடனே கிடைக்கும். நான் ஒரு ஐடியா சொல்லி தரேன், அதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில அது உடனடியாக கிடைக்கும். இப்ப இப்படி வச்சுக்கோங்க, கடவுள் வந்து இப்ப நம்மகிட்ட பேசுறார். கடவுள் வந்து அப்படி பேசுறார். இப்ப நம்ம வீட்டுல சின்ன பிள்ளைங்கிட்ட நம்ம சொல்லுவோம், இந்த வேலையை செய், நான் உனக்கு இதை வாங்கி தரேன் அப்படி சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? நீ 10ஆம் கிளாஸ்ல 400 மதிப்பெண்ணுக்கு மேல எடு, நீ கேட்ட சைக்கிளை நான் வாங்கி தரேன் சொல்லுவோமா? சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? சொல்லுவோம். நீ இந்த காரியத்தை ஒழுங்கா செய், நீ என்கிட்ட கேட்டதை நான் வாங்கி தரேன் அப்படின்னு நாம பிள்ளைகள்கிட்ட சொல்லுவோம். அதே போல கடவுள் இப்போ சொல்லுவதான்னு வச்சுக்கிடுவோம். நம்ம எல்லாரையும் பார்த்து நீ இதை மட்டும் செய், நீ இதை மட்டும் செய், உன் வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் நான் நிறைவேற்றுகிறேன், நீ இதை மட்டும் செய், உன் கணவனுக்கு தொழில நல்ல லாபத்தை தாரேன், நீ இதை மட்டும் செய், உன் குடும்பத்திற்கு சமாதானத்தை கொடுக்கிறேன், நீ இதை மட்டும் செய், உன் பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பை தாரேன், நீ இதை மட்டும் செய், உன் பிள்ளைகளுக்கு நான் ஃபீஸை கூட கட்டுறேன் அப்படின்னு கடவுள் சொன்னார்னா அவர் எதை செய்ய சொல்லுவாரு? எதை செய்ய சொல்லுவார்? எல்லாம் நான் தாரேன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அவர் எதை செய்ய சொல்றாரோ அதை செஞ்சுட்டு தான் போவோமே. நமக்கு அதுல என்ன பிரச்சனை? குடும்பத்திற்கு சமாதானம், நல்ல தொழில் வளர்ச்சி, பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு, நல்ல எதிர்காலம், நோய் நொடி இல்லாத வாழ்வு, ஃபீஸை கூட கட்டுறோம்னு சொல்றார். அவர் என்ன எதிர்பார்ப்பாரு? என்ன எதிர்பார்ப்பாரு? என்ன எதிர்பார்ப்பாரு? என்னை பின்பற்றி வான்னு சொல்லுவாரா? நீ என் பின்னால வா, என் பின்னால வா, நான் உனக்கு எல்லாம் செய்யறேன் அப்படி சொல்லுவாரா? சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? சொல்லுவார். ஆனால் கடவுள் நம்மிடம் எதிர்பார்ப்பது அதுவல்ல. என்ன அன்பு செய்யும் சொல்லுவாரா? சொல்லுவார். ஆனா அதுவல்ல. கடவுள் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காரியம் அதுவல்ல. மாறாக கடவுள் நீ இதை மட்டும் செய், நான் உனக்கு எல்லாம் செய்யறேன், நீ இதை மட்டும் செய், நான் உனக்கு எல்லாம் தாரேன் அப்படின்னு எதை மட்டும் அவர் செய்ய சொல்லுவார் அப்படின்னு சொன்னா, என் பிள்ளைகளே நீ என்னை நம்பு. கடவுள் சொல்லக்கூடிய ஒரே ஒரு காரியம், நீ என்னை நம்பு. கடவுள் மேல எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு? நம்புறவங்க மட்டும் அப்படி கையை தூக்கி பிரைஸ் லார்ட் சொல்லுங்க.
மறுபடி நம்புறவங்க மட்டும் கை உயர்த்தி பிரைஸ் லார்ட் சொல்லுங்க. நீங்க நம்புறீங்களா? நம்புறீங்களா? நான் நம்புனா கடவுள் எனக்கு எல்லாம் தருவார் அப்படின்னு நீங்க நம்புறீங்க. ஒரு உதாரணம், கடவுள் கண்டிப்பா கொடுப்பார் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம். நீங்க மத்தேயு நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 58வது இறை வார்த்தையில் நீங்க வாசித்து பாருங்கள். ஆண்டவர் இயேசு தன்னுடைய சொந்த ஊருக்கு போறார். சொந்த ஊருக்கு போறார். சொந்த ஊருக்காரன் இயேசுவை நம்பல. சொந்த ஊருக்காரன் இயேசுவை நம்பல. இயேசு யாருன்னு சொல்றா? இவர் சூசேப்பரின் மகன் தானே, இவருடைய தாய் மரியா நமக்கெல்லாம் தெரியும் தானே, இவருடைய சகோதர சகோதரிகள் நம்மோடு தானே இருக்கிறார்கள் அப்படின்னு தான் நம்பினான். ஆனா இயேசு சூசேப்பர் மகனா? இயேசு மாதா மகனா? இயேசு சூசேப்பர் மகன் தான், இயேசு மரியாவினுடைய மகன் தான். ஆனா அதையெல்லாம் தாண்டி அவர் யாருடைய மகன்? கடவுளின் மகன். இயேசு கடவுளின் மகன். இயேசு கடவுளின் மகன், இயேசு மெசியா என்று யாரெல்லாம் நம்புகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில அற்புதமும் அதிசயமும் நிச்சயமா நடக்கும். நிச்சயமா நடக்கும். அப்போ இயேசுவை குறித்த முழுமையான நம்பிக்கையை நம்முடைய உள்ளத்துல ஆழமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இயேசுவை குறித்த முழுமையான நம்பிக்கை. அதான் நாம மார்க் நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 23வது இறை வார்த்தையில பார்க்கிறோம். ஒரு சிறுவனுடைய தந்தை ஆண்டவரிடத்துல ஒரு கேள்வியை கேட்கிறார். என்னது? உம்மால் இயலுமானால் என் பையனிடமிருந்து இந்த பேயை ஓட்டுங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட அந்த பையனுடைய அப்பா கேட்கிறார். இயலுமானால். இயேசு உடனே அவர்கிட்ட திருப்பி கேட்கிறாரு, என்ன இயலுமானாலாம்? ஒருவேளை லேச கோபம் கூட இயேசுக்கு வந்திருக்கலாம். இயலுமானாலா அப்படின்னு அவர் கேள்விய மறுபடி அவர்கிட்ட கேட்டுட்டு ஆண்டவர் சொல்றாரு, நம்புகிறவர்களுக்கு எல்லாம் கூடும். என்னது? நம்புகிறவர்களுக்கு எல்லாம் கூடும். கரங்கள் தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். சத்தமா. நம்புகிறவர்களுக்கு எல்லாம் கூடும். நம்புகிறவர்களுக்கு மட்டும்தான் எல்லாம் கூடும். முழுமையாக நம்புகிறவர்களுக்கு மட்டும்தான் எல்லாம் கூடும். அதுதான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பாடம். 100% ஆண்டவர் மீது மட்டுமே நம்பிக்கை வைக்க வேண்டும். இப்படி சொன்ன உடனே அந்த ஐயா ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு, ஐயா ஆண்டவரே, என் நம்பிக்கையின்மையை நீக்க நீர் உதவும் அப்படின்னு சொன்னார். என் நம்பிக்கையின்மையை நீக்க நீர் உதவும். என் அன்புக்குரியவர்களே, இங்க கூடி இருக்கக்கூடிய நம்மகிட்ட முக்கால்வாசி வேறுட்ட 100% நம்பிக்கை இல்லாம இருக்கலாம். 80% இருக்கலாம், 70% இருக்கலாம். இல்ல யாரையோ பார்த்து நான் இந்த திருத்தலத்திற்கு வந்திருக்கலாம், கடவுளை நம்பி இருக்கலாம். ஆனால் கடவுளுக்கு தேவை 100% நம்பிக்கை. அவர் மீது மட்டுமே கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கை. அது இருந்துச்சுன்னா, அப்படி நம்புனீங்கன்னா, நம்புகிறவர்களுக்கு எல்லாம் கூடும். நம்புகிறவர்களுக்கு எல்லாம் நடக்கும். நீங்க உள்ளத்துல எதையெல்லாம் வைத்திருக்கிறீர்களோ, நீங்கள் உள்ளத்தில் எந்தெந்த மன்றாட்டுகளை வைத்திருக்கிறீர்களோ, கோடி அற்புதர் புனித அந்தோனியார் வழியாக அந்த மன்றாட்டுக்களை ஆண்டவருடைய பாதத்திலே சமர்ப்பிக்கிற பொழுது அந்தோனியார் உங்களுடைய உள்ளத்தை பார்ப்பார். என்ன பார்ப்பாரு? இவன்கிட்ட 100% நம்பிக்கை இருக்குதா அப்படின்னு அவர் பார்ப்பார். ஏன் அவர் பார்க்கிறாரு? அவர் ஆண்டவர் மீது
100% நம்பிக்கை வைத்திருந்தவர். அந்தோனியாருக்கு கரங்கள் தட்டி நன்றி செலுத்துவோம். அந்தோனியார் ஆண்டவர் மீது 100% நம்பிக்கை வைத்திருந்தவர். இயேசு மட்டும்தான் அற்புதம் செய்வார் அப்படி கிடையாது. இயேசுவை நம்புகிறவர்கள் வழியாகவும் ஆண்டவர் இந்த சமூகத்துல அற்புதங்களையும் அதிசயங்களையும் நிகழ்த்தி காட்டுவார். அதற்கு 100% நம்பிக்கை வெளிப்படுத்திய கோடி அற்புதர் புனித அந்தோனியாரும் நமக்கு இன்றைக்கு சான்றாக இருக்கிறார். அப்போ என் உள்ளத்துல இருக்கக்கூடிய நம்பிக்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இயேசுவை மட்டுமே நம்புகிற உள்ளமாக இருக்கிறதா? அந்த நம்பிக்கையும் 100% நம்பிக்கையாக இருக்கிறதா? அந்தோனியாரை போல நானும் இயேசுவை 100% நம்பி இந்த சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? அப்படி 100% நம்பினவங்க யாருக்காவது இயேசு அற்புதம் செஞ்சிருக்காரா ஃபாதர்? பர்த்திமேயு குருடன், நீங்க பைபிள்ல படிப்பீங்க. பர்த்திமேயு குருடன் இயேசு நடந்து போறாரு, அவன் சத்தம் போடுறான், இயேசுவே தாவீதின் மகனே எம் மீது இறங்கும். இயேசுவே தாவீதின் மகனே எம் மீது இறங்கும். இது சாதாரண வார்த்தை கிடையாது. எவன் நம்பிக்கையினுடைய உச்சத்தில் இருக்கிறானோ, எவன் 100% நம்பிக்கை வைத்திருக்கிறானோ, ஆண்டவரால் மட்டுமே முடியும் என்று நம்புகிற ஒரு மனிதனால் மட்டுமே இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை வெளிப்படுத்த முடியும். அதுதான் இயேசுவே தாவீதின் மகனே எம் மீது இறங்கும். ஆண்டவர் வந்தாரு, கேட்டார். என்ன கேட்டாரு? என்னால முடியும்னு நீ நம்புறியா? ஆமா ஆண்டவரே, உங்களால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு என்ன கிடைச்சது? என்ன கிடைச்சது? பார்வை கிடைத்தது. கரங்கள் தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். 2 கை இருக்கவங்க நல்லா சத்தம் போட்டு கை தட்டுங்க. ஆண்டவர் கையை கொடுத்திருக்கிறது எதுக்கு? எதுக்கு? கரங்கள் தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துறதுக்கு தான். சரிதானா? ஆமா. அதனால பர்த்திமேயு குருடன் 100% நம்பிக்கையை ஆண்டவர் இயேசுவின் மீது மட்டுமே பதிய வைத்தார். அவர் எதை தன்னுடைய உள்ளத்துல உடனடியாக கிடைக்க வேண்டும், எனக்கு கிடைக்க வேண்டும், ஆண்டவர் எனக்கு கொடுப்பார் என்கிற உறுதிப்பாட்டோடு அவர் ஆண்டவரை எதிர்கொண்ட பொழுது அங்கே ஆண்டவர் அவருக்கு அவர் விரும்பியபடியே புதிய வாழ்வை கொடுத்ததை பார்க்கிறோம். 2வது, 12 ஆண்டுகளாக இரத்த போக்கினால் வாடி வருந்திய அந்த பெண்மணி, பைபிள் என்ன சொல்லுது? அந்த அம்மா எல்லாவற்றையும் இழந்து விட்டார்கள். மருத்துவர்கள் என்னென்னமோ மருந்து மாத்திரை கொடுத்து பார்க்கறாங்க, ஒண்ணும் நடக்க மாட்டேங்குது. அவருடைய நோய் நீங்கிய பாடில்லை. யார் யாரெல்லாமோ என்னென்னலாமோ சொன்னாங்க, ஒண்ணு நடக்கல. கடைசியில அந்த அம்மா அவராகவே ஆண்டவர் இயேசுவை கேள்விப்பட்டு, பார்த்தது கிடையாது, ஆண்டவர் இயேசுவை கேள்விப்பட்டு அவருடைய உள்ளத்துல ஆழமான நம்பிக்கையை வரவழைத்துக் கொள்ளுகிறார்கள். என்ன நம்பிக்கை? நான் இயேசுவை பார்க்க வேண்டாம், இயேசுகிட்ட போய் பேச வேண்டாம், இயேசுகிட்ட போய் என் குறைய சொல்ல வேண்டாம். ஆனால் இயேசு அணிந்திருக்கிற அவருடைய ஆடையினுடைய நுனியை தொட்டாலே போதும், என் 12 ஆண்டுகால இந்த துன்பம் என்னை விட்டு நீங்கும். 100% நம்பிக்கை. 100% நம்பிக்கை. எத்தனையோ பேர் நம்பி வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருந்த அந்த பெண்மணி இப்பொழுது இயேசுவை நம்புகிறார்கள். என்ன நடந்துச்சு? கூட்டம், ஆண்கள் நெருக்கி கொண்டு போகிறார்கள். யூத சமூகத்துல ஆண்கள் நிறைய இருக்கக்கூடிய இடங்கள்ல பெண்கள் அவ்வளவு ஈஸியா போக முடியாது, போக கூடாது. அவ்வளவு கூட்டம் நெருக்கி கொண்டிருக்கிற பொழுது இந்த அம்மா, யார் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, இந்த உலகம் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, ஆண்கள் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, இங்க சுத்தி இருக்கவங்க என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, எனக்கு புதிய வாழ்வு கிடைக்க வேண்டும், அதை ஆண்டவர் இயேசுவால் மட்டுமே கொடுக்க முடியும். எனவே என் வாழ்க்கையில இந்த புதிய வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு நான் எடுக்கக்கூடிய இந்த புதிய முயற்சியை கடவுள் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி கூட்டத்துக்குள்ள முண்டி அடிச்சுட்டு போய் இயேசுனுடைய ஆடையின் நுனியை தொட்டார்கள். பைபிள் சொல்லுகிறது,
தொட்ட மாத்திரத்திலேயே அவர்களிடமிருந்த அந்த துன்பம் அவர்களை விட்டு நீங்கியது. தொட்ட மாத்திரத்திலேயே, தொட்ட உடனேயே. அதுக்கு காரணம் என்ன? இயேசுவினுடைய ஆடை நுனியை தொட்டாலே போதும், நான் நலம் பெற்றுக் கொள்வேன் என்று அவர்கள் உள்ளத்தில் ஆழமாக இயேசுவின் மீது கொண்ட நம்பிக்கை அவர்களுக்கு இந்த நலத்தை கொடுத்தது என்று நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இது நமக்கெல்லாம் மிகச்சிறந்த பாடம். அதனாலதான் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்துல 11ஆம் அதிகாரம் 6வது வசனம் நமக்கு சொல்லி தருகிறது, நம்பிக்கையினால் அன்றி எவரும் கடவுளுக்கு உகந்தவர்களாக வாழ முடியாது. நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற நம்பிக்கை உங்களுக்கு வாழ்வை மட்டும் கொடுப்பதில்லை, நீங்கள் உள்ளத்தில் கடவுளிடத்தில் வேண்டுகிற அந்த வேண்டல்களை மட்டும் கொடுப்பதில்லை, மாறாக நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற நம்பிக்கை உங்களை கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாகவே மாற்றுகிறது. கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக உங்களை மாற்றுகிறது. அப்போ நாம எல்லா நிலையிலும் வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், கடவுளின் கரங்களில் இருந்து அற்புதங்களையும் அதிசயங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாம செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று, கடவுளை நம்ப வேண்டும். கடவுளை 100% நம்ப வேண்டும். கடவுளை மட்டும் நாம் நம்ப வேண்டும். நம்புகிறவர்களுக்கு எல்லாம் கிடைக்கும். நம்புகிறவர்களுக்கு எல்லாம் கிடைக்கும். அப்போ 100% நம்பினா தான் இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பைபிள் நமக்கு ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது. ஏன்ட்ட 100% நம்பிக்கை இருக்குதா? என்கிட்ட 100% நம்பிக்கை இருக்குதா? அதை நான் எப்படி கண்டுபிடிப்பது? என்கிட்ட 100% நம்பிக்கை இருக்கா? இருந்துச்சுன்னா அதை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு விவிலியம் ஒரு சின்ன வழியை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த 4 காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கு அப்படின்னு சொன்னா, நீங்க 100% நம்பிக்கையை உங்களுடைய உள்ளத்துல வைத்திருக்கிறீர்கள் என்று அர்த்தம். பேதுரு முதல் திருமுகம் 5ஆம் அதிகாரம் 6, 7, 8, 9 இந்த 4 வார்த்தைகளை நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க. இந்த 4 காரியங்களும் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவா இருக்கிறது என்று சொன்னா, நீங்க கடவுளை மட்டும்தான் நம்புறீங்கன்னு அர்த்தம். நீங்க கடவுள் மீது 100% நம்பிக்கை வைத்திருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். 6வது வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, கடவுளின் வல்லமை மிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள், அப்பொழுது அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார். கடவுளின் வல்லமை மிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்திக் கொள்ளுங்கள், அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார். கடவுளுக்கு முன்பாக உங்களை நீங்கள் தாழ்த்தி கொள்ள முடிகிறதா? கடவுளுக்கு முன்பாக உங்களை நீங்கள் தாழ்த்தி கொள்ள முடிகிறதா? தாழ்த்தி கொள்றதுன்னா என்னது? தாழ்ந்து போறதா? அதுவல்ல. தாழ்த்தி கொள்வது அப்படின்னு சொன்னா, கடவுளுக்கு பயந்து, கடவுளுக்கு மட்டுமே பயந்து எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அவருடைய விருப்பத்தின்படி, அவருடைய விருப்பத்திற்கு ஏற்ப நாம சொல்லணும், செய்யணும். இதுதான் கடவுளுக்கு முன்பாக நம்மை தாழ்த்திக் கொள்வது. அந்தோனியாருடைய வாழ்க்கையை நீங்கள் முழுவதுமாக பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த காரியம் அவருடைய வாழ்க்கையில நிறைவாய் நடந்துடும். கடவுளை தவிர இந்த உலகத்தையோ, இந்த உலகத்தினுடைய சிந்தனைகளையோ, உலகத்தில் வாழுகிற மற்றவர்களையோ அவர் பெரிதாக நம்பவில்லை. மாறாக கடவுளை மட்டுமே நம்பினார். கடவுளுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி கொண்டார். எப்படி? அவர் சொன்ன சொல், அவர் செய்த செயல் எல்லாமே கடவுளுக்கு விருப்பமானதாக இருந்தது. கடவுளுக்கு பயந்து அந்த காரியத்தை தன்னுடைய வாழ்க்கையில அவர் நிறைவாக செய்தார். அப்போ நாம கடவுளுக்கு முன்பாக என்னை தாழ்த்தி கொள்ள முடிகிறதா? எல்லா காரியத்தையும், என்னுடைய வாழ்வு முழுவதையும் நான் கடவுளுக்கு பயந்து வாழுகிறேனா? எதை சொன்னாலும் எதை செய்தாலும் எனக்கு கடவுள் பயம் இருக்கிறதா? கடவுள் பயம் உங்களுக்கு இருக்கிறது என்று சொன்னா,
உங்களுடைய உள்ளத்துல 100% நம்பிக்கை இருக்கிறது என்று அர்த்தம். 7வது வசனம் தெளிவாக சொல்லுகிறது, உங்கள் கவலைகளை எல்லாம் ஆண்டவரிடம் விட்டு விடுங்கள், ஏனென்றால் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டிருக்கிறார். உங்கள் கவலைகளை எல்லாம் ஆண்டவர் மீது விட்டு விடுங்கள், ஏனென்றால் அவர் உங்கள் மீது கவலை கொண்டிருக்கிறார். நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்றதுக்கு முன்னக்கூட்டி நிறைய பேர்கிட்ட போய் சொல்றோம் இல்லையா? ஆண்டவர்கிட்ட சொல்றதுக்கு முன்னக்கூட்டி நாம நிறைய பேர்கிட்ட போய் சொல்றோம். பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட சொல்றோம், அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிட்ட போய் சொல்றோம், சோசியக்காரன்ட்ட போய் சொல்றோம், ஏன் பெந்தகோஸ்தே பாஸ்டர்கிட்ட கூட போய் சொல்றோம் இல்லையா? அவங்ககிட்டலாம் சொன்னா காரியம் நடக்குமா? அவங்க என்ன செஞ்சிருவாங்க? பலூனை ஊதி பெருசாக்கிடுவாங்க. மனிதர்களிடத்துல உங்களுடைய கவலையை சொல்லுவதனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. மாறாக நீங்கள் ஆண்டவரிடத்திலே உங்களுடைய கவலைகளை சொல்லுங்கள். அவர் உங்கள் மீது கவலை கொண்டிருக்கிறார். அவர் உங்கள் மீது கவலை கொண்டிருக்கிறார். மனிதர்கள் என்ன செய்வாங்க? நேரம் பார்த்து நான் சொன்ன காரியத்தை வெளியில 4 பேர்கிட்ட சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? நம்ம தப்பா நம்மளை பத்தி பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் கடவுள் அப்படிப்பட்டவர் அல்ல. ஏன் அப்படின்னு சொன்னா, அவர் என் மீது கவலை கொண்டிருக்கிறார். அப்போ முழு முதல் பொருளாக நான் எதை பேசினாலும் கடவுள்கிட்ட வந்துதான் பேசணும். என் கவலைகளை கடவுளிடம் மட்டுமே ஆழமாக அழுது புலம்பி அவரிடத்திலே மட்டுமே நான் சொல்ல வேண்டும் என்கிற ஒரு மனப்பக்குவம் உங்களுடையதாக இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் 100% நம்பிக்கையை வைத்திருக்கிறீர்கள் என்று அர்த்தம். 8வது இறை வார்த்தை சொல்லுகிறது, அறிவு தெளிவோடு விழிப்பாயிருங்கள், ஏனென்றால் உங்களுடைய எதிரியான அலகை கர்ச்சிக்கும் சிங்கம் போல உங்களை சுற்றி சுற்றி வருகிறது. சாத்தான் உங்களை சுற்றி சுற்றி வருகிறான். எப்போ வருவான்? நீங்க 100% நம்பிக்கை இல்லாம இருந்தீங்கன்னா, கடவுள் மீது நம்பிக்கை இல்லாம இருந்தீங்கன்னா அவன் உங்களை தூக்கிட்டு போயிடுவான். அப்போ அறிவு தெளிவோடு என்னுடைய வாழ்வு இருக்கிறதா, இல்ல மூட நம்பிக்கைக்குள்ளாக நான் போய் முடங்கி கிடக்கிறேனா? நீங்க இப்ப அந்தோனியார் கோயிலுக்கு வந்து மொட்டை போடுவீங்க இல்லையா? போடுவீங்களா போட மாட்டீங்களா? ஏன் போடுறீங்க மொட்டை? அந்தோனியார் கேட்டாரா எனக்கு மொட்டையை போட்டா தான் நான் இதை செய்வோம்னு? அந்தோனியார் கேட்டாரா? கேட்கலையா? கேட்கல. கடவுள் கேட்டாரா? கடவுள் மொட்டை போட சொன்னாரா? அப்புறம் ஏன் நம்ம மொட்டை போடுறோம்? ஏன் மொட்டை போடுறோம்? வேண்டுதல். நாமளே நினைச்சுக்கிறோம் இல்லையா? மொட்டையை போட்டோம்னா கடவுள் கொடுத்துருவாரு. இதுதான் மூட நம்பிக்கை. நான் மொட்டையை போட்டா கடவுள் நான் கேட்டதை கொடுத்துருவோம் நினைக்கிறோம் பார்த்தீங்களா? அது அப்ப கடவுளுக்கு நாம லஞ்சமா எதை கொடுக்கும்? இதை கொடுக்கும் இல்ல? கடவுளுக்கு லஞ்சமா நம்ம இதை கொடுத்து நான் நினைக்கிறத சாதிக்கணும்னு ஆசைப்படுறோம். இதுதான் மூட நம்பிக்கை. அன்புக்குரியவர்களே, பைபிளை நீங்க படிச்சு பாருங்க. பவுலடிகளாரும் மொட்டை போட்டார். மொட்டை போடுறது எதுக்கு அர்த்தம் தெரியுமா? மொட்டை போடுறது, நான் கடவுளுக்கு அடிமை, நான் கடவுளுக்கு மட்டுமே அடிமை என்பதனுடைய அடையாளம் தான் மொட்டை போடுறது. பவுலடிகளார் அதைத்தான் சொல்லிக் கொடுக்கிறார். கடவுளுக்கு அடிமை அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தோடு நீங்க மொட்டையை போட்டீங்கன்னா அது மூட நம்பிக்கை கிடையாது. மாறாக அது கடவுளுக்கு பிரியமான ஒரு செயல், அது கடவுளுக்கு பிடித்தமான ஒரு செயல். அப்ப உங்களையே அர்ப்பணித்துக் கொள்வதனுடைய வெளிப்பாடுதான் நாம மொட்டை போடுறது, கையில தான் கயிறை கட்டுறது, அதை செய்யறது, இதை செய்யறது எல்லாம். சரிங்களா? அது நம்மளுடைய திருப்திக்கு. ஆனால் அது வெளிப்படுத்துகிற ஆழமான உண்மை, நீங்கள் எதை செய்தாலும் நான் கடவுளுக்கு அடிமை, நான் கடவுளுடைய மகன், நான் கடவுளுடைய மகள் என்கிற அந்த உணர்வை நீங்கள் வெளிப்படுத்துவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அறிவு தெளிவோடு அந்த காரியத்தை செய்கிறீர்கள். அது கடவுள் நம்பிக்கையை உங்களுடைய உள்ளத்துல ஆழப்படுத்துகிறது என்று அர்த்தம். என் அன்புக்குரியவர்களே, 9வது இறை வார்த்தை அருமையாக சொல்லுகிறது,
அசைக்க முடியாத நம்பிக்கையினால் சாத்தானை எதிர்த்து நில்லுங்கள். உங்களைப் போலவே உலகத்தில் உள்ள உங்கள் நண்பர்களும் துன்பத்தில் இருக்கிறார்கள். சாத்தானை அவ்வளவு எளிதா நீங்க எதிர்த்து நிற்க முடியாது. அதற்கு நான் ஏற்கனவே சொன்னது போல கடவுளை மட்டுமே நம்பினால் நீங்க சாத்தானை எதிர்த்து நிற்க முடியும். சாத்தானினுடைய அந்த சோதனைக்கு உள்ள விழாம உங்களால இருக்க முடியும். அப்போ இந்த 4 காரியங்களும், எந்த 4 காரியம்? உங்களுடைய கவலைகளை ஆண்டவர்கிட்ட மட்டுமே சொல்லுவது, கடவுளுக்கு முன்பாக உங்களை தாழ்த்தி கொள்ளுவது, அறிவு தெளிவோடு மூட நம்பிக்கை இல்லாம நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது, அசைக்க முடியாத உறுதிப்பாட்டோடு சாத்தானை எதிர்த்து நிற்பது. இந்த 4 காரியமும் உங்களிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் 100% நம்பிக்கையை உங்களுடைய உள்ளத்திலே பெற்றிருக்கிறீர்கள். இந்த 4 காரியத்தையும் தன்னுடைய வாழ்க்கையில இப்பொழுதும் கடைபிடித்து நம்முள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு புனிதர் தான் கோடி அற்புதர் புனித அந்தோனியார். எனவேதான் அவர் நம்பிக்கையின் பொருட்டு, அவர் ஆண்டவர் மீது கொண்டிருக்கக்கூடிய அந்த 100% நம்பிக்கையின் பொருட்டு அவர் கேட்பதையெல்லாம் ஆண்டவர் அற்புதமாக அதிசயமாக இந்த சமூகத்துல அவர் செய்து கொண்டிருக்கிறார். நமக்கும் செய்வார், நம் வழியாகவும் செய்வார். எப்பொழுது? அந்தோனியாரை போல நாம 100% நம்பிக்கையை ஆண்டவர் மீது மட்டுமே வைத்திருக்கிற பொழுது, ஆண்டவரிடம் மட்டுமே வைத்திருக்கிற பொழுது நமக்கும் நடக்கும், நம் வழியாகவும் நடக்கும். காரணம், நம்பிக்கையினால் எல்லாம் கூடும். எல்லாரும் மறுபடியும் ஒரு சொல்லுங்க, நம்பிக்கையினால் எல்லாம் கூடும். நம்பிக்கையினால் எல்லாம் கூடும். நம்பிக்கையினால் எல்லாம் கூடும். ஒரு நிமிடம் கண்களை மூடி நம்மையும் நம் குடும்பங்களையும் ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து வேண்டுவோம். இந்த நாள் முழுவதுமாக நம்முடைய நம்பிக்கையை நாம் பரிசோதித்து பார்ப்போம். எந்த அளவிற்கு நான் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டவனாக இருக்கிறேன், அல்லது பல நேரங்களிலே நான் நம்பிக்கை பிறழ்ந்து போன மனிதனாக இந்த சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? நேரமும் காலமும் சூழலும் என்னுடைய வாழ்வில் நான் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கை இழந்து போக செய்கிறதா? ஆண்டவரிடத்திலே நாம் நம்மையே ஒப்பு கொடுத்து ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோம். ஆண்டவரே, நம்பிக்கை இழந்து காணப்படுகிறேன். அவ்வப்பொழுது என்னுடைய வாழ்க்கையை நம்பிக்கை குறைவு ஏற்படுகிறது. நம்பிக்கையின்மையை ஆண்டவரே நீர்தாமே நீக்கும். புதிய நம்பிக்கை துளிர்க்க செய்யும். உம்மீது கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையினால் நானும் எனது குடும்பமும் எப்பொழுதுமே உம்மை மட்டுமே பற்றி கொண்டு வாழுகிற பிள்ளைகளாக இந்த சமூகத்தில் உயர்ந்து நிற்க அருள் தாரும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் உருக்கமாக நாம் செபிப்போம். கடவுளுடைய அருளும் ஆசீரும் வல்லமையும் இரக்கமும் நம்மையும் நம் குடும்பங்களையும் நேரிய பாதையில வழிநடத்தி காக்கட்டும். ஆமன். எழுந்து நிற்போம். நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியாய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். லாதுரின் ஆட்சியில் பாடுபட்டார். சிலுவையில் இறந்து அடைக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் மரியனை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே
எல்லாம் அல்ல இறை தந்தையிடம் நம்முடைய தேவைகளை நம்பிக்கையோடு எடுத்து சொல்லி ஜெபிப்போம். திருச்சபையை வழிநடத்தும் தலைவர்களை உன் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், திருத்தொண்டர்கள் அனைவரும் இறை மக்களை இறை நம்பிக்கையில் வழிநடத்த தேவையான அருளையும் ஆற்றலையும் பெற்று வழிநடத்தவும், சிறப்பாக இன்று திருப்பலி நிறைவேற்றும் அருட்தந்தையர்களை ஆசீர்வதித்து அவர்களுக்கு தேவையான அனைத்து நலன்களையும் பொழிந்து இறை மக்களை இறைவனுக்கு உரிய பாதையில் வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியின் வேந்தனே என் இறைவா, வன்முறைகளும் குழப்பங்களும் நிலவி வருகின்ற சூழ்நிலையில் உலகெங்கும் அமைதியும் ஆனந்தமும் நிலவிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். புனித அந்தோணியாரை தேடி வரும் அனைத்து பக்தர்களையும் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். இயேசுவின் பெயராலும் இயேசுவின் வார்த்தையினாலும் இயேசுவின் தூய இரத்தத்தாலும் நோயாளிகள் அனைவருக்கும் உடல் உள்ள சுகம் தந்து தீய ஆவிகளின் கட்டுகளை உடைத்து தூய இரத்த கோட்டைக்குள் வைத்து காக்கும்படி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அப்பா தந்தையே என அன்போடு பாசத்தோடு உம்மை அழைக்கும் பேச்சினை எங்களுக்கு தந்தீரே, அதற்காக நன்றி கூறுகிறோம். எங்கள் நம்பிக்கை நாள்தோறும் வளரச் செய்து நாங்கள் நேர்மறை எண்ணங்களால் எங்களது வலுவின்மையை வலிமை மிக்கதாக மாற்ற இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்ம ஒருடைய தனிப்பட்ட கருத்துக்காகவும் மௌனமாக வேண்டிக் கொள்வோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்துல உம்மை பார்த்து கெஞ்சி மன்றாடுகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் தருகின்றேன், தந்தாய் என்னையும் தருகின்றேன். எல்லாம் தருகின்றேன், தந்தாய் என்னையும் தருகின்றேன். இயற்கை இந்த வாழ்கள் பறித்து தருவேன் உமக்கு காணிக்கை. இயற்கை இந்த வாழ்கள் பறித்து தருவேன் உமக்கு காணிக்கை. உழைப்பின் பயனாய் கிடைத்த பொருளை, உழைப்பின் பயனாய் கிடைத்த பொருளை என்னோடு இணைந்து தருகின்றேன், என்னோடு இணைந்து தருகின்றேன். எல்லாம் தருகின்றேன், தந்தாய் என்னையும் தருகின்றேன். இடம் தருகின்றேன், திருப்பாயில் வாழ்வதில் நானும் என்னையும் இடம் தருகின்றேன். வீரனின் சுமையை விரும்பி சுமக்க, வீரனின் சுமையை விரும்பி சுமக்க என்னையும் தகுதியாக்குவாய், என்னையும் தகுதியாக்குவாய். எல்லாம்
தருகின்றேன், தந்தாய் என்னையும் தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான திருப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, கோடியற்புதர் புனித அந்தோணியாரின் அவநாளில் நாங்கள் உளங்கணிந்து செலுத்தும் பலி உமக்கு உகந்ததாய் இருப்பதாக. அவரது அறிவுரைப்படி எங்களையே முழுமையாக மக்களித்து உமையை புகழ்ந்தேத்த செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்களுடைய விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்கச் செய்கின்றீர். அவருடைய இறை பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்சிவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து அருளுகின்றீர். ஆகவே வானக தூதரணிகளோடும் புனிதரின் பெரும் திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பன்னிசைத்து முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றார். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றார். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ ஆயர்கள், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் திருத்தல பாதுகாப்பு புனித அந்தோணியார் மற்றும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாக வாழ்ந்த புனிதர்களாகிய அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம்.
ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். கோடி அற்புதரை போல இவரை மட்டுமே நம்பி வாழுகிற ஒவ்வொருவருக்கும் நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிற நம் ஆண்டவர் இயேசு. இவருடைய அழைப்பிற்கு செவி கொடுக்கிற நாம் எல்லோருமே பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. ஆமென். ஒரு நாளும் உனை வருவா திருநாள் தினம் வேண்டும், அருள் தேடும் மழை வேண்டும். இயேசுவே வாருவே, இயேசுவே வாருவே, இயேசுவே இந்த நேசரை என்னோடு பேச வாருவே. இயேசுவே இந்த நேசரை என்னோடு பேச வாருவே.
உறவுகளும் அலையலையாய் வரும் நினைவுகளும் சேயனை தேற்றிடும் நிகழ்வுகளும் திருமகனும் தன் உயிர்ப்புகளை ஆ ஆ ஆ ஆயிரம் ஆயிரம் உறவுகளும் அலையலையாய் வரும் நினைவுகளும் சேயனை தேற்றிடும் நிகழ்வுகளும் திருமகனும் தன் உயிர்ப்புகளை கலங்களை விளக்கேவா காரிருள் நிலவேவா கலங்களை விளக்கேவா காரிருள் நிலவேவா கலி என்று நினைக்கும் அடியவர் மனதில் அமர்ந்திடவே நீவா கலி என்று நினைக்கும் அடியவர் மனதில் அமர்ந்திடவே நீவா ஒரு நாளும் உன்னை மறுவா திருநாள் தினம் வேண்டும் அருள் தேடும் விழிகளுக்கு கருணை மழை வேண்டும் பகிர்வுகள் தருகின்ற நினைவுகளும் தியாகத்தினால் வரும் உயர்வுகளும் அடியவர் பணியில் அகமகிழ்வோம் தலைவா உமது வழி அல்லவா ஆ ஆ ஆ பகிர்வுகள் தருகின்ற நினைவுகளும் தியாகத்தினால் வரும் உயர்வுகளும் அடியவர் பணியில் அகமகிழ்வோம் தலைவா உமது வழி அல்லவா உன்னை போல் நான் வாழ்வேன் உலகில் இனி உயர்வேன் உன்னை போல் நான் வாழ்வேன் உலகில் இனி உயர்வேன் உந்தன் அருள் துணை என் மேல் இருக்க கவலை படமாட்டேன் உந்தன் அருள் துணை என் மேல் இருக்க கவலை படமாட்டேன் ஒரு நாளும் உன்னை மறுவா திருநாள் தினம் வேண்டும் அருள் தேடும் எதிரிகளுக்கு கருணை மழை வேண்டும். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தியருளும். கிறிஸ்துவின் திரு உடலை என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டியருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரை என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் பாடுகளை என்னை தேற்றியருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய்த்தருளும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதையும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்தருளும். ஆமென். இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்று இந்த திருப்பலை நமக்காக தலைமையேற்று வழி நடத்தியவர்கள் அருட்தந்தை ராஜேஷ் அவர்கள், நமது மறை மாவட்டத்தை சார்ந்தவர்கள். தற்போது திருச்சியில் இருக்கக்கூடிய தூய பவுல் குருத்துவ கல்லூரியில் தனது பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். செமினரியில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் மற்றும் நிலங்கள் உடைமைகளின் செயலர் தந்தையாக தனது பணிகளை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள்.
நமது மறை மாவட்டத்தில் தூய சவேரியார் பேராலய பணிகளில் அதிகமான ஈடுபாடு கொண்டு அந்த பணிகளை விரைவாக முடிப்பதற்கு பெரிதும் உதவியவர்கள். இன்று நமது அழைப்பினை ஏற்று இங்கு வந்திருந்து நமக்காக திருப்பலி நிறைவேற்றி மறைவுரை அளித்து ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல இன்றைய திருப்பலியில் நமக்கு சிறப்பாக வந்திருந்து நமக்காக ஜெபித்து கொண்டிருப்பவர்கள் பாசமிகு அருட்தந்தை எம்எஸ் அந்தோணிசாமி அவர்கள். நமது மறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்தோனியா சிபிஎஸ்இ பள்ளியினுடைய செயலர் தந்தையாக தனது பணிகளை மிகவும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்று அவர்களுடைய விடுமுறை நாளாக இருப்பதால் நம்மோடு வந்திருந்து நமக்காக அருட்தந்தை அவர்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். அருட்தந்தை ராஜேஷ் அவர்களுக்கும் அருட்தந்தை எம்எஸ் அந்தோணிசாமி அவர்களுக்கும் உங்கள் அனைவர் சார்பாக மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரியவர்களை, நீங்கள் வந்திருப்பது புனித அந்தோணியாருடைய திருத்தலம். இது ஒரு புனிதமான இடம். எனவே எப்போதும் பக்தி நிறைந்த இறை உணர்வோடு இந்த ஆலய வளாகத்திற்குள் நீங்கள் நடந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆலயத்திற்குள் ஜெபிக்கிற போது அமைதியாக ஜெபியுங்கள். அலைபேசியை ஆலயத்திற்குள் பயன்படுத்தாதீர்கள். புதுமை கிணற்றில் குளிக்கிற போது யாரும் உள்ளாடைகள் மட்டும் அணிந்து குளிக்காதீர்கள். உங்களுடைய உடைமைகளை, குழந்தைகளை நீங்கள் பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். இரவு 9:30 மணிக்கெல்லாம் இந்த வளாகத்தில் இருக்கக்கூடிய கதவுகள் அனைத்தும் அடைக்கப்படும். எனவே இந்த ஆலய வளாகத்திற்குள் தங்க விரும்புகிறவர்கள் அதற்கு முன்பதாகவே நீங்கள் வந்து விடுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். காலையிலும் மாலையிலும் நீங்கள் தங்கி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு குடிநீரானது வழங்கப்படுகிறது. எனவே அந்த தண்ணீரை குடிப்பதற்கு மட்டும் நீங்கள் பயன்படுத்த உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். குப்பைகளை ஆங்காங்கே வீசாதீர்கள். குப்பை தொட்டியில் போடுங்கள். கழிவறைகள், குளியலறைகளை சுத்தமாக நீங்கள் பயன்படுத்துங்கள். இரவு நேரங்களில் இந்த தங்கியிருக்கக்கூடிய பக்தர்கள் அனைவரும் இரவு 10 மணிக்கு முன்பதாகவே நீங்கள் படுக்கைக்கு செல்லுங்கள். அலைபேசியை பயன்படுத்தி கொண்டு நீண்ட நேரம் அரட்டை அடிக்காதீர்கள். ஆங்காங்கே அமர்ந்து கொண்டு சீட்டு விளையாடுவதை நீங்கள் தவிர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லதே நடக்கும். நன்றி. ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உயிருள்ள அப்பமாகிய கிறிஸ்துவினால் ஊட்டமளித்தவர்களுக்கு ஆசிரியராகிய அதே கிறிஸ்துவினால் முழுமையாக கற்றுத்தருவீராக. அதனால் புனித அந்தோணியாரின் நவநாளில் அவர்கள் உமது உண்மையை அறிந்து அதை அன்பில் செயல்படுத்த செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரின் நற்செய்தியை வாழ்வால் பறைசாற்றிட சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
துதித்திடுவோம் என்னாலும் பாடி துதித்திடுவோம் ஆரோக்கிய மாதாவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம் என்னாலும் பாடி துதித்திடுவோம் அலைகள் மோதிடும் கடற்கரையில் வசித்திடும் சேவைத்தாயே அலைகள் மோதிடும் கடற்கரையில் வசித்திடும் சேவைத்தாயே பலவித கலைகளும் பாரினி சிறந்து அனைவருக்கும் துணை புரிந்தாயே அனைவருக்கும் துணை புரிந்தாயே ஆரோக்கியமானாவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம் என்னாலும் பாடி துதித்திடுவோம் தேசங்களும் சூழி சூழ்ந்து விளங்கும் வேளாங்கண்ணில் அமர்ந்தாயே தேசங்களும் சூழி சூழ்ந்து விளங்கும் வேளாங்கண்ணில் அமர்ந்தாயே வானகமும் இந்த வையுகமும் அருள்வோம் நிறைந்தாயே அருள்வோம் நிறைந்தாயே ஆரோக்கியமானாவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம் என்னாலும் பாடி துதித்திடுவோம் ஆரோக்கியமானாவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம் என்னாலும் பாடி துதித்திடுவோம் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.